செவிகளை நிறைய வைத்த என்னை உன்னுள் உரைய வைத்த என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் தெரிவித்து, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பெருமைக்குரிய தந்தை பெரியாரின் கொள்கை வேந்தனாம் பேரறிஞர் அண்ணாவின் மணிமுடியை சூடியிருக்கின்ற தங்க தமிழகத்தின் பவடத் தலைவனாம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் தவப்புதல்வர், திராவிட மாடல் நாயகர், தமிழகத்தின் தன்னிகர் இல்லா தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களை வணங்கி, நாம் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி வாரி கொடுத்து இந்த தொகுதிகள் முழுவதும் திட்டங்களை நிறைந்த முறையில் நிறைவேற்றி தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஐயா ஏவவேலு அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சியின் கலங்கரை வழக்கம் ரிஷிவந்தியத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தின் ஈடு இணையில்லாத சட்டமன்ற உறுப்பினர், ரிஷிவந்தியத்தின் வரலாறு அண்ணன் வள்ளல் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை வணங்கி, எனக்கு பின்ன இங்கு வருகை தந்திருக்கின்ற உரையாற்றுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அண்ணன் பெருமாள் அண்ணன் யாரையெல்லாம் வர வேண்டும் வருக 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 என்று வரவேற்றாரோ அவரையெல்லாம் நானும் வருக வருக என்று வரவேற்றதாக எண்ணி நீங்கள் எனக்கு வாய்ப்பளித்து 2 செய்தியை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெறுகிறான் என்று நினைக்கிறேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரிசாவில் தேர்தல் நடந்துச்சு. அந்த ஒரிசா தேர்தலில் நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்த நவீன் பட்நாயக்கு வயது அதிகமாக காரணத்தினால் அங்கே பாண்டியன் என்று ஒரு தமிழக ஐஏஎஸ் இருந்தார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி மிகச்சிறந்த அந்த மண்ணுக்கு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த வளர்ச்சியை கொண்டு வந்ததற்காக பாடுபட்டதற்காக அந்த நவீன் பட்நாயக் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார். அங்கு சென்று பேசிய அமித்ஷா அவர்கள் என்ன பேசுறாருன்னா, தமிழன் ஒரிசாவை ஆளலாமா என்ற கேள்வியை கேட்கிறார். கண்டிப்பாக ஆளக்கூடாது என்று அந்த மக்கள் வெகுண்டெழுந்து வாக்கை அளித்து அந்த வெற்றியை நிராகரித்தார்கள். அதே கேள்வியை தான் இன்று நானும் கேட்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி வழியாக, அதிமுக வழியாக ஒரு குஜராத்தை சேர்ந்த இந்த ஹோம் மினிஸ்டராக இருக்கிற அவர் இந்த நாட்டை ஆள முடியுமா? அமித்ஷா இந்த நாட்டை ஆள முடியுமா? குஜராத்தை சேர்ந்த மோடி இந்த நாட்டை ஆள முடியுமா? தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். எனவே அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் செய்ய முடியும்.